எல்லோருக்கும் வணக்கம். அ நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும், நன்றிகளும். கடந்த 2 நாளா நம்ம எந்த லைவ் ட்ரேடும் வீடியோ போடல. ஏன்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. ஸோ, அதனால என்னால ட்ரேட் பண்ண முடியல. அ நேத்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சும்மா என்னுடைய மொபைல்லேயே நான் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்திருந்தேன். அ பட் என்னன்னு சொன்னா, எனக்கு கொஞ்சம் லாஸ்ல தான் போச்சு. எவ்வளோ லாஸ்ன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1100 பக்கம் எனக்கு லாஸ்ல தான் நான் க்ளோஸ் பண்ணேன். பட் வீடியோவா என்னால அத பண்ண முடியல. கொஞ்சம் எனக்கு இந்த ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருந்ததுனால, சிக்குன்குன்யா ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருந்ததுனால, என்னால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி போட முடியல. ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. ஸோ, அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம். லைவ் டெமோ பண்ணி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, நான் ஃபர்ஸ்ட்ல ட்ரேட் எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ, நம்மளோட ட்ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு 29ஆம் தேதி. ஓகேங்களா? 29ஆம் தேதி பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு தேவையான ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நம்ம செட்டப்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ, இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது சின்னதாக ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு, அங்கேருந்து ஒரே கேண்டிலில் நம்மளுக்கு நேற்றுக்கு டே க்ளோஸை டச் பண்ணிவிட்டு, அங்கேருந்து அகைன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ, ரிவர்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் செல் சைடு போகிற மாதிரியே செல்லர்லாம் உள்ளே இழுத்துட்டு அகைன் மேலே தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ, அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கேண்டிலில் 50% மார்க் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு இதோட மேலே பிரேக் ஆகி வரச்சில் நான் நம்மளோட என்ட்ரியை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ, நம்மளோட என்ட்ரி கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ, பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ட்ரி ஓகே பார்த்தீங்கன்னா 396ல் நான் ஃபஸ்ட்டு பை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 440, அதாவது நம்மளுக்கு தேவையான ரீச் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இந்த இடம் வரச்சில் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வழக்கம் போல் நான் போட்டுட்டேன். ஸோ, இந்த இடம் ரீச் பண்ணச்சில் ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். ஸோ, போட்ட உடனே என்னாச்சுன்னு சொன்னால், ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் போட்ட உடனே ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிருந்தது. நம்மளோட ட்ரெயில் ஸ்டாப்லேருந்து 10 பாயிண்ட் அகைன் மேலே போயிருந்தது. போயிட்டு அகைன் 10 பாயிண்ட் கீழே இறங்கி ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? அடிச்சுட்டு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கன்சல்டேஷன் மாதிரியே தான் மார்க்கெட் வந்துட்டு ஸோ, அகைன் அதுக்கு பிறகு மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. கொடுத்து ஒரு 20 30 பாயிண்ட் வரை மேலே போச்சுது. ஸோ, பட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான 40 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ, பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடச்சிருந்து. எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 ஸோ, 1300 என்னோடய ப்ராஃபிட்டு இன்றைக்கான ட்ரேடில். இந்த ட்ரேடு பார்த்திங்கன்னா, இது கமாடிட்டி ட்ரேடு. நான் நேற்றுக்கே போட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் லாஸில் தான் போய்ட்டுருக்கு. ஒரு 200 300 பக்கம் லாஸில் தான் போயிட்டுருந்தது. ஓகேங்களா? ஸோ, இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இது நேற்று நைட்டு நான் போட்டு வச்சது. ஸோ, இது ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ, இது எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ விற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு கீழே அது போகுது அப்படின்னு சொன்னால், அதை மறுபடி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கான ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா, குருட் ஆயிலில் ஒரு ஸ்டாப் லாஸ் எனக்கு இவ்வளோ 110 நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ, 110 அடிச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை ப்ராஃபிட் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அடுத்த நாளைக்கான வீடியோவில் அதை தெரியப்படுத்துகிறேன். நாளைக்கு நாளை கழிச்சோ அது எப்போ ஆகுதோ அப்போ தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி நம்மளோட டெலகிராம் சேனலில் எந்த ஒரு கால்மே கொடுக்கல. ஸோ, ஏன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி முதல்ல நான் சொன்ன மாதிரி தான், என்னோடய உடம்பு ஹெல்த் இஷ்யூனால நான் ஒன்றும் பண்ண முடியல எனக்கு. ஓகேங்களா? ஸோ, வீடியோ கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ, நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதாவது மார்க்கெட் இப்போ எப்படி இருக்குது, கால் சைடு போகுதா, புட் சைடு போகுதா, அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு இதாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த மாதிரி எந்தெந்த டைமில் நான் கால்ஸ் கொடுப்பேன், ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு
பார்த்துங்க. ரொம்ப ஓவர் ட்ரேடிங்க்கான காலும் வந்து நான் கொடுக்க மாட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் 2 கால் தான் கொடுப்பேன். ஒருவேளை மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 கால் 4 கால் வரை கொடுப்பேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு எடுத்தால் நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. நன்றி. இன்னொரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து ஃப்ளாட் ட்ரேட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ப்ரோக்கரில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன். ஏன் இதை நான் இந்த ட்ரேடு வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஃப்ளாட் ட்ரேட்டில் வந்து 0 ப்ரோக்கரேஜ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுக்கிறேன். ஒருவேளை ஒரு 10 ட்ரேட் பிகினராக ஒரு சில பேர் வந்து இப்போ பிகினராக என்ட்ரி ஆகியிருப்பாங்க. 10 ட்ரேடு 20 ட்ரேடு கூட எடுப்பாங்க. ரூ. 100 200 500 இப்படி இந்த மாதிரி ட்ரேட் பண்ணவங்க கூட பிகினராக இருக்கச்சில அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஜீரோதாவோ ஏஞ்சல் ஒன்னோ அப்ஸ்டாக்ஸோ க்ரோவோ இந்த மாதிரி இதில் எடுத்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ப்ரோக்கரேஜே ஒரு நாளைக்கு இப்போ 10 ட்ரேடுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் ப்ரோக்கரேஜே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரரூவாலேருந்து 1500 ப்ரோக்கரேஜ் போயிடும். இவங்க ப்ராஃபிட்டு இப்போ ஒரு 1000 1500 ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்கனாலும் அது ப்ரோக்கரேஜில் போயிடும். இல்லை லாஸ் ஒரு 1000 1500 லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்ட்ரா ப்ரோக்கரேஜ் சேர்ந்து அவங்களுக்கு 2500 3000 வந்து வர உங்களுக்கு வந்து லாஸில் போயிடும் ஒரே நாளில். ஸோ அதனால் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்காண்டி நான் என்ன பண்ணுவேன்னா, நானும் இந்த மாதிரி தான் பிகினராக இருந்த டைமில் வந்து ஏஞ்சல் ஒன்ல பண்ணியிருக்கேன், ஜீரோதாவில் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரோதா வந்து இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஏஞ்சல் ஒன்று வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏஞ்சல் ஒன்றை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் ஏஞ்சல் ஒன்றில் வந்து பயங்கரமாக லேக் அடிக்கும். ஓவர் சார்ஜ், அதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஹிடன் சார்ஜ் வந்து ஏகப்பட்ட சார்ஜ் அடிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 500 600 ப்ராஃபிட் எடுத்து வச்சுருப்போம். பட் அது பார்த்தா நம்ம 2 ட்ரேட் எடுத்திருந்தோம்னு சொன்னால் அதுக்கே 200 பக்கம் ப்ரோக்கரேஜ் போயிடும். நம்ம 500 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு 200 ப்ரோக்கரேஜ் போயிடும். மிச்சம் ஒரு 300 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குச்சில இந்த ஃப்ளாட் ட்ரேடோட வந்து இது வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ ஃப்ளாட் ட்ரேடில் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு லாட் வச்சு தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு 100 ப்ராஃபிட் வந்துனா கூட 100 200 ப்ராஃபிட் வந்துனா கூட ஒரு சில நேரங்களில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் எடுப்பேன். அப்போ எனக்கு ஒரு 500 ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதில் வெறும் ரூ. 10லேருந்து ரூ. 20 தான் எனக்கு வந்து போகும். அதுவும் என்னன்னு சொன்னால் இந்த எஸ்டிடி சார்ஜு, வேறு ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் சார்ஜ் என்னென்ன சார்ஜ் இருக்கோ இந்த சார்ஜுகளை தான் வந்து அவங்க பிடிச்சாங்களே தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு ஹிடன் சார்ஜ் அப்படி இப்படின்ட்டு இதுவரை எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரல. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த ஃப்ளாட் ட்ரேடை வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளாட் ட்ரேடு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் வந்து தரேன். என்னோடய ரெஃபரல் லிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளாட் ட்ரேடோட அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் தரேன். இதில் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு நீங்கள் இதில் 10 ட்ரேட் பண்ணால் கூட உங்களுக்கு மிஞ்சி போனால் ரூ. 100லேருந்து ரூ. 120 தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் போகும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் சரி லாஸ் எடுத்திருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ரோக்கரேஜுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஓகேங்களா? நான் சொல்கிறேங்கக்காண்டி இல்லை, தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இதிலே ஒருவேளை இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தனாலும் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி தரேன். பட் என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்குள்ள லிங்க் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி.